நம்ம எல்லாருமே ஒரு வேலையை மட்டுமே வச்சுட்டு அதிலேயே எப்பவுமே ஃபோக்கஸா இருப்போம். கிடைக்கிற அந்த ஒரு இன்கமை மட்டுமே வச்சு அந்த மந்த் ஃபுல்லாவே கவர் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம சைட் பிசினஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே யோசிச்சது கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான தேவை வரும்போது தான் நமக்கு புரியும். ஸோ எவ்வளவு நாளைக்கு தான் இதை நம்ம யோசிச்சுட்டு இருக்க போறோம்? டராஸ் மாதிரியான பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ள நீங்க ஒரு சைட் இன்கமுக்கு வந்து ஏன் இன்னுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஸ்ரீலங்காவில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களாலையும் டராஸ் மூலமா ஒரு சைடு இன்கம் வந்து பெர்ஃபெக்ட்டான வழியில வந்து உருவாக்கி கொள்ள முடியும். இந்த மாதிரி grocery ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வரைக்கும் டராஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டையும் நீங்க டராஸ்ல வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டராஸ்ல சேல்ஸ் பண்ணி இதுல இருந்து earn பண்றாருங்க. அதாவது 50 கிராம் நெல்லிக்காய் பவுடரை 195 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 95 ஆர்டருக்கு மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அதாவது எஸ்டிமேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4 கிலோகிராம் 750 கிராம் பவுடரை வந்து அவர் ஆல்மோஸ்ட் சேல்ஸ் பண்ணி இருக்கிறாரு. ஸோ இதுல அவர் வந்து சேல்ஸ் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 18,525 ரூபாய்க்கு மேலேயே சேல்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ டராஸ் வந்து 15% ப்ராஃபிட் எடுத்தா கூட அது போக அட்லீஸ்ட் 15,746 ரூபாய் அவர் ப்ராஃபிட்டா மட்டுமே earn பண்ணி இருப்பாரு. டெஃபினட்டா இதே மாதிரி உங்களாலையும் ஒரு பெஸ்டான சைடு இன்கம் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கைட்லைன்ஸ் வந்து நாங்க தாரதுக்கு ரெடியா இருக்கிறோம். சோ நீங்க இன்னைக்கு வந்து டராஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து பிசினஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணி அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றோம். தேங்க்யூ.